கல்யாணம் ஆகி 11 இயர்ஸ் கழிச்சு இப்போ குழந்தை பிறந்திருக்கு. இந்த மறக்க முடியாத மொமெண்ட்டை கொடுத்த செல்வா மெட்டர்னிட்டி கிளினிக்குக்கும் டாக்டருக்கும் என்னுடைய எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. என்னோட பேர் ரகு, இது என்னோட வைஃப் சித்ரா. We continue our journey in செல்வா மெட்டர்னிட்டி சென்டர். ஃபாலிகுலர் ஸ்டடி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐஒஐ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்லி எங்களுடைய சைட்ல வந்து எங்களுக்கு ஐஒஐ வந்து ஃபெயிலியரா இருந்தது. அப்போ டாக்டர் கிட்ட வந்து அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல நம்ம ஐஒஐ வந்து ஒரு 2 சைக்கிள்ஸ் பண்ணிருக்கோம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி எங்களுக்கு ஹோப் தான் கொடுத்தாங்க. D-lab அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் மாதிரி சொன்னாங்க. லேடியோட கர்ப்பப்பை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாலோபியன் டியூப்ஸ் எப்படி இருக்கு, கருக்குழாய் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்றதுக்கு தான் அந்த ப்ரொசீஜர் மேம் பண்ணாங்க. ஒரு நம்பிக்கையான ரிசல்ட் கிடைச்சது. என்னுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லபடியா எங்களுக்கு ஐவிஎஃப் சைக்கிளை மேடம் முடிச்சு கொடுத்தாங்க. கமிங் பேக் டு மை ஜர்னி, தேர்ட் ஐவிஎஃப் சைக்கிள் 10.5 இயர்ஸ் கழிச்சு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. நாங்க சந்தோஷப்பட்ட விட எங்களுக்காக ஒரு டாக்டர் சந்தோஷப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லை. ஒரு 2 டேஸ் கழிச்சு அந்த வழக்கமான பிரெக்னன்சியோட கன்ஃபர்மேஷன், அந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ப்ளீடிங் மாதிரி வந்தது. அவ்வளவுதான், இந்த வாட்டி அவுட்டு போல, 14 நாள் ஆசை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே தான் வந்தேன். எங்களுக்கு வந்து ஸ்கேன் ரூம்ல கூப்பிட்டாங்க. ஸ்கேன் பார்க்கும்போது இல்ல, ஹார்ட் பீட் கேக்குது பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட கேளுங்க, கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்க. என்டி ஸ்கேன், இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு வந்து சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, சர்விக்ஸ் வந்து சில பேருக்கு வந்து நாளாக ரொம்ப ஷார்ட் ஆயிடும். நான் லிட்டரலா அப்போ வந்து கேட்டேன், சார் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஒரு பாசிட்டிவாக ஒரு சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஐவிஎஃப்னா இந்த சிசேரியன் அப்படின்ற ஒரு கன்வென்ஷனை உடைச்சு நார்மல் டெலிவரியும் பாசிபிள் அப்படின்னு வந்து சொன்னது இவங்க தான். நார்மல் டெலிவரி எங்க வயசுக்கு பண்ணி ஒரு பாய் பேபி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன பாசிட்டிவிட்டினாலையும் அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய மென்டார்ஷிப்னாலையும் கைடன்ஸ்னாலையும் எங்களுக்கு வந்து நல்லபடியா ஆண்டவன் அருளால குழந்தை பிறந்தது. ஹாய், ஐ எம் சித்ரா. இப்போ வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து நிறையவே சொல்லிட்டாரு. திரும்பி அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. நிறைய நான் பிரேக் டவுன் ஆயிருக்கேன். அவங்க நிறைய நான் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. மதர்ஹுட் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு அவங்க தான் மிகப்பெரிய காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டாக்டர் நிஷா பெப்சி மேம். இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.